ஹலோ ஆர்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெயின்ஃபுல் லவ் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி தான். ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறோம். அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் உட்காந்துட்ருக்க இடத்துல நம்ம டே தான் உட்காந்துருக்காரு. ஸோ டே ஒரு மாதிரி அவர் பெல்லியை டச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இவர் இப்போது டே ஒரு 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் பெல்லியை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஐஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னு யோசிக்கிறாரு. ஜேகே சொல்கிறா, சீக்கிரம் வந்துடும் என்ன, சீக்கிரம் வந்துடும் என்ன, உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன், இனி இந்த பிஸ்னஸ் ட்ரிப் போகவே பிடிக்கலடா, ஆனால் என்ன பண்ணி தொலைறது, போய் தான் ஆகணும், சீக்கிரம் வந்துடுறேன் என்ன, பார்த்து சேஃபாக இருடா பால்புட்டி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சீக்கிரம் வந்துடு, வந்துடுறேன், நீ வந்த வாட்டி உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அப்படி என்ன சர்ப்ரைஸ் என் பொண்டாட்டி எனக்கு கொடுக்க போகிறா? அது இப்பயே சொல்லிட்டா சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல, அதனால் நீ போயிட்டு வா, வரா லவ் எல்லாம் சொல்லி அனுப்புகிறான் என் பொண்டாட்டி. சரி போயிட்டு சீக்கிரமாக உனக்காக வந்துடுறேன், லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் அப்படியே வந்து ஃபால் ஆகுது. ஆனால் அடுத்த செகண்டே அது ஒரு மாதிரி தொடச்சிட்டு அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆங்க்ரினஸ் அப்படி மாறுது. மிஸ்ஸஸ் கிம் தேங், நான் தான், உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் தான் கூப்பிட்றாரு. ஸோ ஃபுல்லாக அவரை செக் பண்ணிவிட்டு, மிஸ்டர் கிம் தேங், சொல்லுங்கள் டாக்டர், உங்கள் ஹஸ்பண்ட் எங்க? அவர் டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்காரு, வந்துடுவார். ஓகே, இப்போது சிஸ்டர் உங்களை கூப்பிட்டு போய் செம்ம இன்ஜெக்ஷன் சிப்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, நான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்ததும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை டாக்டர், என்கிட்டே சொல்லுங்கள், அவர்கிட்ட எதுக்கு? நான் அவர்கிட்ட தான் பேசணும் தான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் நர்ஸ் சொல்கிறத செய்யுங்க. நர்ஸ், இவருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் படுக்க வைங்க. ட்ரிப்ஸ் முடிகிற வரையும் இங்கே இருங்க, அப்புறம் முடிஞ்ச வாட்டி இங்கே கிளம்பலாம். டாக்டர், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை டேங், கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, அதனால தான் ட்ரிப்ஸ், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் போய் சமத்தா போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே நர்ஸ், ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொன்னதும் நர்ஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிம்மன் தான் வரான். ஹலோ டாக்டர், சாரி, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் தான் கிம் தேங்கோட ஹஸ்பண்டா? நான் தான். ஓ ஓகே, அவங்கக்கிட்ட தான் பேசணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தாயங்கிட்ட பேசினா அவன் இன்னும் வீக் ஆகிடுவான். என்னாச்சு டாக்டர், எனிதிங் சீரியஸ்? யா, கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது டாக்டர். அவனுக்கும் பேபிக்கும் ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? பேனிக் ஆகாதீங்க, ஃபஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்க. அவர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கார், மென்டலியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ஸ்டேபிளாக இல்லை. இப்படியே இருந்தார்னா குழந்தைக்கு தான் ஆபத்து. அப்புறம் ப்ரெக்னன்சியில் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இப்பயே வார்ன் பண்ணுறேன். அவருக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க, அவர் மைண்டை சேஞ்ச் பண்ண பாருங்கள், அவர் நல்லா வெளியில் கூப்பிட்டு போங்க, ஃப்ரெஷ் ஏர் வாங்க வைங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு புரியுது அவர் பாஸ்லேருந்து அவர் இன்னும் வெளில வரலன்ட்டு, ஆனால் அவருக்காகவும் அவர் குழந்தைக்காகவும் அவர் வெளில வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் ரொம்ப வீக்காக இருக்காருன்னு சொல்கிறேன். குழந்தையோட ஃபீட்டஸ் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. டாக்டர், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியே ஆகக்கூடாதுன்னா நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் அப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இப்படியே போகக்கூடாதுன்னா அவன்கிட்ட சொன்னால் கொஞ்சம் பேனிக் ஆவான்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ட்ரிப்ஸ் கொடுத்து ரூமில் படுக்க வச்சுருக்கேன். ஸோ அது முடிஞ்சது கூப்பிட்டு போங்க. இதை பற்றி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஓகே, எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஜிம்மன். இப்போது யூ கேன் லீவ் நவ். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அப்படியே வரான். சுட்டே நல்லா அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். சுட்டே பக்கத்தில் போயிட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மன் தான் அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இந்த ஹேண்ட்லேருந்து மெதுவாக அவன் ஹேண்டை எடுத்துகிட்டு, ஜிம்மன் ஏன் லேட் ஆச்சு வர வழியில் டிராஃபிக்டா, அதான் லேட் ஆச்சு. என்ன சொன்னார் டாக்டர்? ஏதாவது சீரியஸா? இந்த அளவுக்குலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இங்கே பாரு, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் உன் குழந்தைக்கும் தான் ஆபத்து. அது ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைய நல்லா பார்த்துக்கோடா. நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் இவ்வளோ வீக்காக இருக்க போகிற? டாக்டர் சொல்கிறாங்க நீ ரொம்ப வீக்காக இருக்கன்ட்டு. உன்னை பார்த்துக்க தான் நான் இருக்கேன், புரியுதா? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், அது எனக்கு நல்லாவே புரியும். ஆனால் அதுக்கு நீ தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற. முடிஞ்சது. அதையே நினச்சிக்கிட்டு உள்ளே இருக்க உன் குழந்தையும் உன்னையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போறியா? இந்த உலகத்தை நீ பார்த்துட்டுச்சு, ஆனால் உள்ளே இருக்க குழந்தையும் இன்னும் பார்க்கல. ஸோ அதை பார்க்க விடு. நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் குழந்தைய உன்னால் பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடும். என்ன சொல்கிற ஜிம்மன்? குழந்தையோட ஃபீட்டஸ் கம்மியாகிக்கிட்டே போகுதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் உனக்கு ட்ரிப்ஸ் போட்டு உன்னை படுக்க வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு உன்னை பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, உன் குழந்தையாவது பார்த்துக்கோ. உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன், ஆனால் உன் குழந்தைய பார்த்துக்க நீ மட்டும்தான் இருக்க, புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்கா குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கோ. நீ ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி 1 இயரில் சுத்தமாக சரியில்லை, ரொம்ப மாறிட்ட. என்னால் வெளியில் வரல முடியல ஜிம்மன். நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் அதே டைம் கோபமும் வருது. நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியர் ஐஸோடு கேட்குறான். ஸோ ஜிம்மன் ஹேண்டை பிடிச்சிட்டு அவன் டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த குழந்த இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அழகாக வெளியில் வரணும், இந்த உலகத்தை பார்க்கணும், உன்னை அம்மானு கூப்பிடணும், புரியுதா? அதுக்காகவாது கொஞ்சமாவது ஹாப்பியாக உன்னை வச்சுக்கோ. அந்த புறம்போக்கு கூட அந்த ஹாப்பியான மெமரிஸை நினச்சி பார்த்துக்கோ. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. என்னால் முடியலை, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். ஸோ அவனை போய் ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன், உன் பேபிக்காகவும் மட்டும் இல்லை, உன்னையும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ ஒரு 5 இயர்ஸ் எப்படியே தான் போயிருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழித்து டேவோட வீட்டில் தான் ஸோ தாம் தூமன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜே ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இவனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுது. ஜிம்மன் வந்துட்டேன். ஏய் என்னடா கல்லங்கத்திலே கத்திகிட்ருக்க? நான் கத்துறேன் பாரு, அவன் தான் கத்திகிட்ருக்கான், இன்னும் ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டுருக்கான். ஒழுங்காக போய் அவனை இப்போ அடக்கிற வழியை பாரு. சரி கலங்காத்தால் எங்கள் அம்மா பையன் சண்டையை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை தான் போய் பார்க்குறான். ஜே ஐ நைனா, என்ன அங்கேயே நின்றுட்ட? உள்ள வா. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க ரூமை? உங்கள் அம்மா மட்டும் பார்த்தா அவ்வளோதான் பேயாட்டம் ஆடிடுவோம். ஐயோ அப்படின்ட்டு ரூமை பார்த்தா ரூமை அங்கங்கே டாய்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு துணின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே பரவி கிடக்கு. ஸோ தான் ஒரு மாதிரி கரண்டியோடு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். ஜே என்னடா பண்ணி வச்சுருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கரண்டி எடுத்துகிட்டு அடிக்கலான்னு போகிறான். அப்போது ஜிம்மன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நைனா காப்பாற்று. ஏய் உட்ரா, சின்ன பையன் தானே, எதுக்கு அடிக்க போகிற? எது இவன் சின்ன பையனா? சொல்கிற பச்சு ஏதாவது கேட்குறானா? ஜிம்மன் வர்ற வரைக்கும் அப்படியே அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிம்மன் முறைக்கிறான். ஓகே சாரி, தெரியாமல் வாயிலேருந்து வந்துருச்சு,
இந்த பாருடா, இன்னுக்கு மேலே ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒன்று. ஒழுங்கு மாதிரி ஏதோ ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. ஜமான், அவனை போய் குளிக்கவே. நானும் வரமாட்டேன். நைனா, நீ எப்படியா இருந்துன்னு வந்து பிடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றுறான். ஸோ அவனை எப்படியோ கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வரான் ஜிம்மன். ஸோ ரொம்ப டயர்டாகி அப்படி வரான். என்ன ஜிம்மன், அவனை குளிக்க வச்சிட்டியா? அம்மா, குளிக்க வச்சுட்டேன்டா. என்னத்துக்குடா இப்படி என்ன ஓட வைக்கிறான்? ஒஜுக்கே உடஞ்சிருச்சு. குளிக்க வைக்கிறதுக்குள்ளே மண்டையில் இருக்க 4 முடியை எடுத்துட்டான் தெரியுமா? அவன் அப்படி தான் உனக்கு தெரியாதா? சரி, இந்தா பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சுட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவனை சாப்பிட வச்சுட்டு நீயும் குளிக்க போய்ட்டு நான் அதுக்குள்ளே கீழே வந்துடுவேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் போகலாம். ஓகே? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாப்பிட வைக்க போகிறான். டே இன்னும் ஒரே ஒரு வாய் தான். தங்கோல் புஜ்ஜு இல்லை. சாப்பிட இந்தா. நானா முடியாது. ஏன்னா நீ ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லு ஈவினிங், நான் உடனே உனக்கு எல்லா வாயும் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். டேய், எனக்கு நிறைய வேலை இருக்குடா. எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. அதெல்லாம் முடிக்க வேணாமா? அதெல்லாம் முடிச்சுட்டு வேணா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே? நீ இப்படியே தான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிற, ஆனால் எனக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டே தான் மேலே இறங்கி அப்படி கீழே வரான். ஜே, உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒழுங்கு மரியாதை கிளம்பு. பாரு, வெளியில் கார் ரெடியாக இருக்குது, டிரைவரும் ரெடியாக இருக்கிட்டாரு. ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கை எடுத்துகிட்டு கிளம்பு. மம்மி, என்னடா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவனும் கிட்டே போய் உட்காரான். ஒரு டையை கூட அவங்களுக்கு ஒழுங்காக கட்ட தெரியாதா? எனக்கு மட்டும் டையை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக அப்படி டையை கட்டி விடுது அந்த குட்டி கையை வச்சுட்டு. இப்போ தான் அப்படி பர்ஃபெக்டான ஒரு சிஓ மாதிரி இருக்கீங்க. அப்படியா என் தங்கம்? சரி, சமத்தா ஆஃபீஸ் கிளம்பணும். ஓகே? எங்கே கார்கி? என்ன ஜமன் தேடுற? கார்கி காணோம் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் திரும்பி விஜயவை தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு போகும்போது சுஜுமன் தான் போய் பிடிச்சிக்கிறான். ஒழுங்காக சாவியை கொடுத்துருச்சே. என்ன நான் கொடுக்க மாட்டேன். என்ன நீ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லு, நான் தரேன். சொன்னேன்னா ஜே, உன்ட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், அப்புறம் அப்படி கூப்பிடாதானே? எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ சாவி கொடுத்தினா நான் உனக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்து உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன். நீ கேட்ட ஸ்பைடர்மேன்ட்டை உனக்கு உடனே வந்துடும். புரியுதா? ஓகே அப்படின்னு சொன்னதும் இவனும் சாவி கொடுத்துட்டு ஓடுறான். அப்போது ஜுமன் தான் திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன லுக்கு? ஏன் அவன் என்ன நைனான்னு கூப்பிடக்கூடாதா? கூப்பிடக்கூடாது. என்னதான் என் மேலே கோவம்னு உனக்கு தெரில. உன் மேலே கோவம் இல்லை ஜிம்மன், ஆனால் உண்மையாக நான் இப்போ நீ இல்லைல்ல. அவன் இப்படியே கூப்பிட்டு பழகிட்டானா உனக்கு தான் ஹர்ட் ஆகும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா ஐம் சாரி. டே, இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை, விடு. அவனுக்கு எப்படி தோணுதோ அவங்க அப்படி கூப்பிட்டு போட்டோம். எனக்கும் பிடிச்சிருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஆஃபீஸ் போனால் ஒரு மாதிரி எல்லோரும் பிஸியாக அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ டே வந்ததும் அப்படியே எல்லோரும் அவனுக்கு பவ் பண்ணி அப்படியே விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா டே ஒரு கம்பெனியோட சிஇஓ. சிமன் வந்து அவனுக்கு ஒரு பிஏ மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவன் அப்படி கிளம்பி அவன் கேபினுக்கு போயிட்டுருக்கும்போது சுகா தான் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். ஹை சார் அப்படின்ட்டு. இவனா நடத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே போயிடுறான். ஸோ ஜிம் வந்து அப்படியே போகலான்னு போகும்போது வழியில் சுகா நின்றுட்டு, ஏன் சார் இன்றைக்கி லேட்டு? உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? அது தள்ளுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும், எனக்கு வேலை கொடுக்குற வரையும் நீ தானே. ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒன்று கேட்குறோம். என்ன? இல்லை, நைட்டு டின்னருக்கு 2 டேபிள் புக் பண்ணியிருக்கேன், வந்தீங்கன்னா போகலாம். இத்தனை தட்டுறா சொல்கிறது? புரியாதா உனக்கு? எனக்கு ஒரு பையன் இருக்குது, புரியுதா? ஆனால் உங்களோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஜாதகம் எல்லாமே எனக்கு தெரியும் சார். நீங்கள் அதனால் எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு கல்யாணமும் ஆகலை, ஜிமன் சார் சிங்கிள்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயங் சாரும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்கிட்ட ஒருத்த வேணாம்.
உன்கிட்ட ஒரு தாட்டி சொன்னால் புரியாதா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லை எனக்கு புரியல. இதை பாரு, எனக்கு இந்த லவ் மேலெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடையாது. இதுக்கு மேலே உனக்கு நான் எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஒழுங்கா ஆஃபீஸ் வந்தோமா, வேலையை முடித்தோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கு. என் பின்னாடி சுற்றுற வேலைலாம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் டெரராக சொல்லிட்டு போகிறான். ஹலோ சார், எவ்வளோ டெரராக சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். ஆனால் அது எப்போ தான் டபுள் சைடாக ஆகும்னு எனக்கு தெரில. சீக்கிரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ஒரு மாதிரி கலாய்க்கிறான். ஸோ ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அவன் போயிட்டு அவன் கேபினில் உட்காரும்போது, ஆமாம் இப்போ என்னத்துக்கு நான் சிரித்தேன், ஐயோ தப்பு 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 இப்படி சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை ரெண்டையும் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு கால் வருது. ஸோ அதை பேசி முடிச்சுட்டு நேராக டேவோட கேபின் தான் வரான். சொல்கிறா, அது நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. என்ன ஆஃபர்? உனக்கே தெரியும், ரீசெண்டாக நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி நம்மளுக்கு குவாலிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, நீயும் சொல்லிகிட்டு இருந்த. ஸோ அதுக்கு அவங்க நம்ம கூட பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ சொன்னின்னா அப்ரூவல் பண்ணி சைன் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே சும்மா ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரைடே மீட்டிங் வச்சுருவேண்ணே, அந்த ஃபைல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்கு, நம்ம உடனே ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ ஃப்ரைடே அப்போது மீட்டிங் வச்சுருவேண்ணே. சரி நான் பார்த்துக்குறேன். மச்சான் என்னடா? என்னால் நடிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் நான் வந்து உட்காந்துக்கிறான். டேய் மயிறு, ஒழுங்காக வேலை மயிறு போய் பார்ப்போம். இங்கே வந்து சும்மா எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்ருக்காது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிச்சிட்ருக்கோம். உனக்கு புரியுதா? நான் புரியுது மச்சான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அப்படி இருந்துருவேன் போல். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லையே, உனக்கே இருக்காது. சரி விட, எப்படியோ 5 வருஷமாக அதே பழகிட்டோம். எப்படியும் நான் உன்னை வேறு நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் உள்ளே இருக்க குழந்தையும். அப்போ சொன்ன வார்த்தை ஏன் இப்பயும் காப்பாற்றிட்டுருக்கேன், காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி மச்சான், நான் அந்த ஃப்ரைடே மீட்டிங்க்கு ரெடி பண்ணிடுறேன். ஓகே சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜிம்மன் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், யாரும் ஹஸ்பண்ட்னு நினச்சிக்க வேணாம். அவன் டாக்டர்கிட்ட போகும்போது மட்டும் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து பேசியிருப்பான். ஸோ வெளி உலகத்துக்கு வந்து ஜிம்மன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் அவன் இல்லை, அவன் ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே வந்து அந்த ஃப்ரைடேவும் வந்துடுது. ஸோ ஃப்ரைடே மீட்டிங் கிளம்பும்போது சுஜே, அம்மா என்னடா நானும் வரேன், இன்றைக்கி எனக்கு லீவ், வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. டேய் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடா, இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, போகணும்ல. உன்னை கூட்டிகிட்டு அங்கே போய் என்னால் இருக்க முடியுமா சொல்லு? நான் வருவேன். நான் சொல்லலைண்ணா. அவன் தான் கேட்குறான்ல, வரட்டும்டா. அவனை வச்சு நீ மேய்க்கிறியாடா? முடியாதுல்ல, அப்புறம் என்ன? வேணாம், இங்கே மேட்ச் கூட விளையாண்டுரு. ஓகே அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். நான் சொல்லு. ஷோ ஜிம்மன், சிவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு, டைம் ஆச்சு மீட்டிங்க்கு. ஷோ நான் சொன்னால் மட்டும் இவன் கேட்பனாடா? எப்போ பார்த்தாலும் அவன் அப்பா அவளை கூட்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். சரி அவனை நீ கூட்டிகிட்டு வா, ஆனால் அவனை தான் நீ பார்த்துக்க. யூ மீன் கேர்டேக்கர்? எத்தனை வருஷமாக அதானே பார்த்துட்ருக்க, ஸோ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறான். தேவைதான், எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஜேவை தூக்கிட்டு அப்படியே அந்த மீட்டிங்க்கு தான் போகிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் அந்த மாதிரி தான் நடக்குது, ஆஃபீஸ்குள்ளே நடக்கலை. ஸோ இந்த ஹோட்டல்லே வந்து டே வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டான் ஒன் டேக்கு. ஸோ டே ஜிம்மன் அப்புறமேட்டு ஜே எல்லோரும் வந்துட்டு அந்த பிளேஸில் அப்படியே போய் உட்காந்துட்ருக்காங்க மீட்டிங்க்கு. இன்னும் மீட்டிங் நடத்துறதுக்கு இன்னும் அந்த கிளைண்ட்டு வரல. ஸோ ஆப்போசிட் கம்பெனி இன்னும் வரல. என்னடா ஜிம்மன் இன்னும் வரல? உண்மையாரா வருவாங்க?
லேட்டாக இருக்குமோ என்னமோ. அம்மா நான் அங்கே போட்டா? சே எங்கேயும் போகக்கூடாது புரியுதா? இங்கே இரு. டே அங்கே தான் மேட்ச் இருக்காங்களே அவங்க கூட விளையாண்டுருக்கட்டும். நீ என்ன விளையாடுறியாடா? அதெல்லாம் வேணாம். யார் என்னன்னே தெரில. இது ப்ரைவேட் பிளேஸ் தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி நீ போய் மேட்ச் கூட விளையாடு அப்படின்னு சொன்னதும் அவனும் மேட்ச் கூட போய் ஜாலியாக அப்படியே விளையாண்டுருக்கான். ஸோ இப்போது மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பொண்ணு தான் அந்த ஹாலுக்குள்ளே அப்படியே வருது. என்னடா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ பார்க்குறான். ஸோ டீக்கு பார்த்ததும் சரியான ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கு பின்னாடி இன்னொரு பர்சனும் வராங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்ததும் இன்னும் அப்படியே மூஞ்சி டெரராக மாறுது. ஸோ ஜிமனுக்கும் அதே மாதிரி தான். வாட் நான்சென்ஸ், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அவனுக்குன்னு தனியாக ஒரு பிஏ இருக்கும். ஸோ அந்த பிஏவை கூப்பிட்டு மடகாஸ்கர் சார் என்னடா என்ன நடக்குது இங்கே? எப்படி இங்கே? சார் இந்த கம்பெனி கூட தான் நம்ம டைப் வச்சுக்க போகிறோம். என்ன இந்த கம்பெனியா? ஆனால் ஃபைல்ஸில் எதுவும் இந்த கம்பெனியோட பேர் எதுவுமே இல்லையேடா. சார் அவங்க பேசிக்கலி அந்த கம்பெனி பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேஜராக அவங்க கம்பெனி நேம் வேறு. ஷட், இது தெரிஞ்சிருந்தால் இந்த மீட்டிங்க்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். டே வா போகலாம். வாடா. ஏய் நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த மீட்டிங் நம்மளுக்கு வேணாம். அப்புறம் இவங்க கூட கொலாப் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவோம். எப்படி விருப்பம் இருக்காது, தேவையும் இல்லை நம்மளுக்கு. வா போகலாம். நீ அமைதியாக இரு. நாம் இதுக்கு பயந்து ஒன்றும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு இவங்க கூட கொலாப் பண்ணி நீ பண்ண போறியா? ஐயோ சீரியஸ்? ஜெமன் ஆமாம், நான் பண்ண தான் போகிறேன். டேய் விளாட்றியா நீ? இத்தனை வருஷமாக அவன் கண்ணு முன்னாடியே நான் படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன்கிட்ட நான் காட்ட வேணாம் நான் எவ்வளோ கெத்தா எவ்வளோ ஹாப்பியாக வாழ்கிறேன்ட்டு. உண்மையே நீ மனசை தொட்டு சொல்லு, நீ ஹாப்பியாக வாழ்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்டதும் அவன் ஃபேஸை தான் அப்படியே பார்க்குறான். இருக்கணும் இல்லையோ, ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அப்படியே சொல்கிறான். ஸோ அந்த ஆக்சுவலி டே தான் ஜங்குக்கு தான் அங்கே இருக்கிறது. டே என்ன விளையாடுறியா மச்சான்? வேணாம், பெரிய ரிஸ்க் ஆகிடும். மறுபடியும் அவன் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறியா நீ? என் லைஃபுக்கு தேவையே இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். இது ஜஸ்ட்டு பிஸ்னஸ் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே அந்த பொண்ணையும் தான் பார்க்குறான். ஸோ ஜேகே ரொம்ப கேஷுவலாக அப்படியே வந்து உட்காடுறான். ஹாய் ஐ எம் ஜேகே அப்படின்ட்டு கை கொடுக்குறான் டேக்கு. ஆனால் டே கை கொடுக்காம ப்ளீஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிறான். ஸோ அந்த பொண்ணு தான் பேசுது. நான் தான் இந்த ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். என் பேர் சோஃபி. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக அவள் சொல்கிறா. ஸோ வாட், பார்த்துருந்தா எங்கள் பிஸ்னஸ் பற்றி மட்டும்தான் பேச வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி மட்டும் பேசலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஸோ பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக் தான் டேவை விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் டே சுத்தமாக கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே வெல்கம் டு மை கம்பெனி, நீங்கள் தாராளமாக என்னோட கொலாப் பண்ணிக்கலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி தான் அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்குறா. ஸோ டேவும் அதில் சைன் பண்ணிட்டு எனக்கு இங்கே வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டே கிளம்பலான்னு போகும்போது இப்போது ஜேகே தான் ஹலோ மிஸ்டர், என்ன மீட்டிங் முடிஞ்சிச்சு, டின்னர் சாப்பிட்டு போகலாமே? இல்லை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நோ தேங்க்ஸ் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு போகும்போது பால் புட்டி அப்படின்ட்டு கூப்பிட்டதும் இவன் ஒரு மாதிரி திரும்பி போய் பார்க்குறான்.
சொன்னால் கேட்க மாட்டியா? வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஸோ டேக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அப்போது ஜிம்மன் தான், எங்களுக்கு தான் வேணான்னு சொல்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மிஸ்டர் ஜிம்மன், உங்ககிட்ட நான் பேசல, நான் என் பால் புட்டிக்கிட்ட தான் பேசினேன். சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஸோ டேவை எதுவுமே சொல்லலை. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது டே கிட்ட ஜே தான் ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா பசிக்குது, எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ இது ஜேகேக்கு பார்த்ததும் சரியான ஷாக்கு. ஜே வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் இல்லை, இங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம், சரியா? சரி. அப்போ எனக்கு ஒரு பனானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரத்துக்குள்ளே அவன் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். ஒரு பனானா மில்க் ஷேக் தான் வேணும், நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னதும் இவனும் அப்படி கூட்டிகிட்டு போயிடுறான். சாப்பிட்றதுக்கு தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பையனையே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஜேகே பண்ணுறது அப்படியே அந்த பையனும் பண்ணுறான், அதாவது ஜேவும் பண்ணுறான். ஸோ இது மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகே அவன் எடுத்து சாப்பிட்ற ஸ்டைல் மாதிரி அந்த ஜேவும் எடுத்து சாப்பிட்றான். ஸோ அவன் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறான், இவனும் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறான். ஸோ இவனும் ரேமன் சாப்பிட்றான், அவனும் ஒரு ஸ்டைலில் ரேமன் சாப்பிட்றான். ஸோ இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஸோ டே வந்துட்டு அப்படியே கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரூம் போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பி அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் வரான். ஸோ வந்ததும் டேவை ஒரு மாதிரி வால் லாக் பண்ணிட்டு, பால்புட்டி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்ககிட்ட பிஸ்னஸ் பேச வந்தா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? நடிக்காத. என்ன நடக்குது இங்கே? உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எப்போ இதெல்லாம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? மிஸ்டர், உங்கள் லிமிட் என்னமோ அந்த லிமிட்டோட மட்டும்னுங்க, உங்கள் பவுண்ட்ரி நீங்கள் க்ராஸ் பண்ணாதீங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிளம்பி போகலான்னு போகும்போது அவன் ஹேண்டை மறுபடியும் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த வாமான ஹக்கை, இந்த வடவடான்னு பேசுகிற இந்த வாயை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதோ கொஞ்சம் நேரம் கூட நிற்காமல் பேசிகிட்டு இருக்க இந்த வாய், அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். கொஞ்ச நேரம் கூட கால் தரையில் நிற்காது இந்த காலை, ரொம்ப மிஸ் பண்ணேன். என்கிட்ட இந்த சிரிச்சுக்கிட்டே ஓடுற இந்த ஃபேஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாத்தையும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஸோ டே ஐஸ்லேருந்து அவ்வளோ டீயர்ஸ் அப்படியே வருது. அவனை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறான். ஆமாண்டா, ஆமாம், இப்போ என்னன்றதுக்கு இல்லை வேணுன்றப்போ மறுபடியும் என் லைஃப்குள்ளே வரலான்னு பார்க்குறியா? எப்படி வர முடியும்? அதான் உன் ஒய்ஃப் உன் பக்கத்தில் இருக்காளே சோஃபி, உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல, உனக்கும் குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்கிட்ட வர மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? எனக்கு புரியல, நீ என்ன மறுபடியும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட வர? மறுபடியும் என் லைஃப்பில் வராது ஜேகே, என்னால் முடியல, நான் இன்னும் அதுலேருந்து வெளியில் கூட வரல. இதை பாடுறா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வர ஒவ்வொரு டைமும் நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனால் என்னோடய ரீசன் நீ கேட்க மாட்டேங்கிற. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்னு சொல்லு. ஒரு ரீசனை நான் ஏன் கேட்கணும்? எதுக்கு? அதை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்ன நடந்து போச்சு? திடீர்னு கிளம்பி யூஎஸ் போனேன் ப்ராஜெக்ட் விஷயமா, ஆனால் திரும்பி வரும்போது மேரேஜ் ஆகி வர, அதுவும் அவள் 4 month ப்ரெக்னென்ட். இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்கிற. அப்புறம் என்னால் உன் வீட்டில் எப்படி இருக்க முடியும்? உன்னை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? அப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போய் தானே. இப்படி இருக்கும்போது
மறுபடியும் வந்து எப்படி மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கேட்குறான். இதை பாருடே, ஓ எமோஷ்னல் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ எப்படி என் சுச்சுவேஷன் இருந்துச்சோ இப்போவும் அப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டில் இருக்கேன். ஏன்னா நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கியா? ஸோ வாட்? ஏன் ஏன் இருக்க மாட்டேன்? என்னை இப்படி விட்டு போனதுக்கு நீ ஆளும் போலா அழுது அழுது புலம்பி புலம்பி லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் இருந்ததா அவன். ஆனால் எனக்கு டைம் கூடுறா. நான் ஒவ்வொரு டைமும் நான் உனக்கு கால் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது, என் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் டோரை சாத்தி விட்டுருக்க, என்னை பிளாக் பண்ணியிருக்க, எல்லாமே பண்ணியிருக்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஒரு செகண்ட் கூட நீ கேட்கல. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் ஏன் கேட்கணும் ஜேகே? பாரு பால்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்லாம் இருக்க டியர்ஸ்லாம் தொலைச்சி வச்சுட்டு அவன் ஃபேஸை ஒரு மாதிரி கப் பண்ணுறான். ஆனால் அவன் தள்ளி தள்ளி விடுறான். ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ என் ரீசனை கேட்பியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு ரீசனால் மட்டும்தான் உன்னை ஒதுங்கி இருக்கேன். ஆனால் உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன்ட்டு இப்போ வரையும், இந்த நிமிஷம் வரையும் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன். உன்னை தவிர இந்த மனசுக்குள்ளே யாருமே இல்லைடா. யாரையும் வரவும் விட்டதில்லை நான். இல்லை, எனக்கு புரியலட்டே. ஏன் அப்படி நீ மாறிட்டேன்னு எனக்கு புரியல. என்ன அவ்வளோ வெறுத்துட்டியா நீ? ஆமாம், ரொம்ப வெறுத்துட்டேன். ஐ ரியலி ஹேட் யூ. இது நம்ம லவ் பண்ணும்போது நீ லவ் யூக்கு பதிலாக இது சொல்லுவியே, அதுவா? இல்லை, ஹேட் யூக்கு என்ன உண்மையான மீனிங்கோ அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போகலான்னு போகும்போது ஜெய் வந்து நிற்கிறான். அம்மா எங்கே போன நீ அப்படின்ட்டு. ஸோ ஜேவை பார்த்ததும் இது யாரோட குழந்தை அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையாக சொல்லக்கூடாதுன்றத மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை தூக்கிட்டு போகலான்னு போகும்போது, ஆனால் டே, உன்னை நான் லவ் பண்ணிட்டு தாண்டா இருப்பேன். என்னை சுற்றி உன் மெமரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உனக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் என்னென்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேரியஸோட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ அவன் போனதும் ஜிமன் தான் உள்ளே வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சி பலார்னு அரைகிறான். ஏண்டா, ஏன் அவனை நீ ஏமாத்தனது போதாதா? மறுபடியும் வந்து அவன் லைஃப்பில் வளரலான்னு பிளான் பண்ணுறியா? நீ தானே பிரான்ச் நேமை மாற்றி எங்களோட ஆஃபீஸ்க்கு வர மாதிரி பண்ண. எல்லா கேடுத்தன வேலையும் எனக்கு தெரியும்டா. இதை பாரு, அவள் லைஃபுக்குள்ளே மறுபடியும் வரணும்னு மட்டும் நினைக்காத, புரியுதா? உன்னால் அவன் நிறையவே சஃபர் ஆகிட்டான். இதுக்கு மேலேயும் ஆக அவள் விரும்பினாரோ இல்லையோ, நான் விரும்ப மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் திட்டி விட்டுட்டு போகிறான். ஆனால் ஜிமன் போகிறதப்ப பார்த்துட்டு, டேய் இங்கே பாரு, அவன் என்னைக்காக இருந்தாலும் எண்டு. அவனை நான் எப்படி இருந்தாலும் விட மாட்டேன். ஏதோ 5 வருஷம் லூஸ் விட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அது என்னோடய சொத்து, அது என்னோடய டைமண்ட், என் பொக்கிஷம். அது யாருக்கும் சொந்தமாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறான். ஓகேடா மீஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பாட்டு இருக்கா, அதில் பார்ப்போம். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த பாட்டு போடுறேன். ஓகே, சரி, ஓகே, பாய் மார்மீஸ்.